ஒவ்வொரு பேரண்ட்டுக்குள்ளேயும் இந்த பிரச்சனை, என் குழந்தைக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கு, அந்த குழந்தைக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கு அப்படின்னு. இம்யூனிட்டி பவர்னா என்னன்னு தெரியாத பேரண்ட்டும் இருக்காங்க. அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கிறது நாங்க நிறைய பேர் அதை அதை எதிர்கொள்ற மாதிரி இருக்கு மேம். அது இம்யூனிட்டி தான் பேசிக்கா நம்ம உடம்புல எல்லாத்துக்குமே. இம்யூனிட்டிங்கிறது என்ன, அதாவது நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி தான் வந்து இம்யூனிட்டின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பாடியிலேயே நேச்சுரலாவே இம்யூனிட்டி இருக்கலாம். இன்னொரு டைப் ஆஃப் இம்யூனிட்டி நம்ம வேக்சின் எதுக்காக கொடுக்குறோம், வேக்சின் கொடுக்கறதே வந்து வேக்சின் கொடுத்து நம்ம பாடியில இம்யூனிட்டி பூஸ்டப் பண்றது. ஆல்ரெடி நம்ம பாடியில ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எகென்ஸ்டா ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கிறப்போ அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றப்ப நம்ம கொஞ்சம் ஈஸியா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணி, ஒரு போலீஸ் வந்து நம்ம வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான். அந்த ஈஸியா இன்ஃபெக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணி ரொம்ப அந்த வியாதி வந்து ரொம்ப சிவியரான கண்டிஷனுக்கு போகாம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதனால இம்யூனிட்டிங்கிறது நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி. அதை வந்து பூஸ்டப் பண்றதுக்கு மெயின் வந்து நம்ம நியூட்ரிஷன் தான். ஹெல்த்தியான நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீப், அடிக்கவே ஸ்லீப் கம்பல்சரியா வந்து ஸ்கூல் போற குழந்தைங்கலாம் மினிமம் ஒரு 9 to 10 hours கண்டிப்பா தூங்கணும். மார்னிங் நைட் 9 o'clock படுக்க வைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் மார்னிங் 6 o'clock வரைக்கும் கண்டிப்பா தூங்கணும். தூக்கம் வந்து பெரிய கிளாஸஸ் போக போக நம்ம அவங்க போஸ்ட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் லோடு வந்துடும். பட் அட்லீஸ்ட் ஒரு 5th வரைக்குமாவது அந்த அவங்க அந்த ஒரு குரூஷியல் ஏஜ் தாண்டுற வரைக்குமாவது அந்த ஸ்லீப் எல்லாம் வந்து நம்ம அடிக்குவேட்டா மெயின்டைன் பண்ணணும். சில குழந்தைங்களுக்கு ஜெனட்டிக்காவே அந்த இம்யூனிட்டி பவர்ங்கிறது கம்மியா இருக்கும் மேம். அவங்கள இம்யூனிட்டி பவர் நம்ம அதிகப்படுத்தணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஃபுட்லயே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமாங்க மேம்? கண்டிப்பா ஃபுட்லயே தான் பண்ணணும். அதுக்காக வந்து ஆர்டிபிஷியலா அதை எடுக்கிறது இதை எடுக்கிறது அந்த மாதிரி போறது வந்து தேவையில்லை. ஏதாவது டிசீசஸ் மாதிரி அவங்களுக்கு நேச்சுரலாவே வந்து அந்த இம்யூன் டிஃபிஷியன்சி மாதிரி இருந்தா நம்ம மெடிக்கலா பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். மற்றபடி வந்து ஃபுட்லயே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தி ஃபுட்ஸ் கொடுத்தாவே போதும். நன்றி.